வணக்கம் மக்களே, யூகே தமிழ் உலகத்திலே இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்ல சூப்பராக இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல அதாவது மாம்பழம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி இருக்கக்கூடிய பேன்கேக் செய்து காட்ட போறேன். ஸோ இந்த பேன்கேக் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது மாம்பழம் போட்டு க்ரீம் போட்டு செய்ய போறேன். ஸோ எப்படி செய்கிற, என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி காணொலிக்க போய் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ எப்படி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் இந்த பேன் கேக்கை செய்கிறேன்னு பார்த்துக்கொள்வோம். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பேன் கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். ஸ்பெஷலாக மாம்பழம் போட்டு செய்ய போகிறேன். அத்துடன் க்ரீம் போட போகிறேன். இது கோதுமை மா 150 கிராம், அதோட மெல்ட் பண்ணப்பட்ட பட்டர் 30 மில்லி போட்டுக்கொள்கிறேன். உப்பு சுவைக்கு, மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன். பசும்பால் 200 மில்லி மொத்தமாக நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் பாலை. இப்போ திருப்பியும் பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மொத்தமாக 200 மில்லி பசும்பால் விட்டுக்கொள்ளணும். இப்போ வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் பால் இல்லையான்னு சொன்னால் தண்ணி கூடி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்ரீலங்கன் இதில் தண்ணியும் யூஸ் பண்ணிக்கொள்வினம். அதாவது ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் பேன்கேக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கொள்வினம் பாலை விட. நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக பால் விட்டுருக்கிறேன். இப்போ வெனிலா எசன்ஸ் போட்டுக்கொள்கிறேன். அதையும் போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். லிக்விட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தன்மையாக இருக்குது. இப்போ தோசைக்கல் அதில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மாவை போட்டு வட்ட வடிவாக சுற்றி எடுக்கணும். தோசையை பிடிச்சிடுவோமோ அப்படி சுட்டுக்கொள்ளணும். மஞ்சள் போட்டிருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. 2 பக்கம் வடிவாக அமர்த்தி ப்ரெஸ் பண்ணி சுட்டு எடுக்கணும். நல்லா பொரிய விட்டு எடுக்கக்கூட ஓரளவு மாவிஞ்சது பார்க்கவே உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்னு. மாவிஞ்சிட்டு ஸோ மாவிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளணும். திருப்பியும் மாவையும் போட்டு இப்படி தோசையாக வட்ட வடிவாக இந்த பேன் கேக்கை சுட்டுக்கொள்கிறேன். பேக்கிங் சோடா எதுவும் பாவிக்கிறதில்லை. நேச்சுரலான முறையில் உடனுமே செய்யக்கூடிய பேன் கேக் தான் இந்த பேன் கேக்கு. பேக்கிங் சோடா எல்லாம் உடம்பு கூடாது தானே. ஸோ இப்படி நீங்கள் நேச்சுரலான முறையில் செய்து கொள்ளலாம். நல்ல சாஃப்டாக வரும். இப்போ மாம்பழத்தை பிளைண்ட் பண்ணி கொள்ள போகிறேன். மாம்பழம் இப்படி செய்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் மாம்பழ ஜாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த பேன் கேக்குக்கு. இப்போ சில பேர் சுகர் சிரப் எல்லாம் போட்டு சாப்பிடுவீங்க தானே பேன் கேக்குக்கு. ஸோ அது இல்லாமல் நான் க்ரீமும் மாம்பழத்தையும் பிளைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டேன் இந்த பேன் கேக்கு செய்யலாம். இப்போ வடிவாக பிளைண்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு போட்டுட்டு இப்போ அதாவது பேன் கேக்குக்கு உள்ளே இப்படி பேஸ்ட்டை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு பரவிட்டு அதுக்கு பிறகு ப்ரஷ் க்ரீம் போட்டுக்கொள்கிறேன். இது கடையில் தான் விற்கிது. ஸோ நீங்கள் கடையில் ரெடிமேடாக வாங்கிக்கொள்ளலாம், இல்லை வீட்டிலே தயாரித்து கொள்ளலாம். இப்போ 2 பக்கம் மடிச்சுட்டு திருப்பி இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு ரெடியாகி விட்டது பேன் கேக். ஸ்ரீலங்கன் அதாவது மாம்பழ பேன் கேக் ரெடியாகி விட்டது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க எப்படி வந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சுன்னு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் ஃப்ரெஷ் க்ரீம் போடுறதில்ல. அது அதாவது கோகனட் மில்க் போட்டு தான் செய்து கொள்வது. ஸோ நான் உங்களுக்கு இந்த மாம்பழத்தோட ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கிறேன். இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமென்னு சொல்லியிருந்தேன் தானே. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி கோகனட் மில்க்கும் நீங்கள் நல்ல திக்கான மில்க் எடுத்து அதை போட்டுக்கொள்ளலாம் இந்த மாம்பழத்தோட. ஸோ சூப்பரான அதாவது பேன் கேக் வந்திருக்கு. சில பேர் சுகர் சிரப்போடையும் சாப்பிட்டு கொள்ளிவிடும். ஆனால் இப்படி சாப்பிட்டேக்கு இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த பேன் கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க வீட்டில். மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய மாம்பழ பேன் கேக் செய்து காட்டியிருக்கிறேன். அதாவது ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மாம்பழத்தை செய்திருக்கிறேன். ஸோ நீங்கள் அதாவது பிளைண்ட் பண்ணிட்டும் போட்டுக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெட்டிட்டும் பீஸாகவும் வச்சுக்கொள்ளலாம். ஸோ இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் ஜாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த மாம்பழம் சாப்பிடும் பொழுது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இந்த பேன் கேக் சாப்பிட்டு கொள்ளலாம். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு கொள்ளிக்க.
குயிக்காயும் ஈஸியாகவும் செய்யக்கூடியது. ஸோ மாம்பழம் இருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு மாம்பழ பேன்கேக்கு சாப்பிட்டு காட்டுறேன். மாம்பழ ஜாம் போட்டு சாப்பிடாம இப்படி வந்து பழம் வச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கு காலமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறோம். இந்த பேன்கேக்கு சும்மா சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு கூட வந்து பிடிக்கும் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால்.